ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகும் உளுந்தப்பருப்பும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச வரமிளகாய் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மட்டும் பரட்டி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன். பூண்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன். அந்த இடித்த பூண்டை கொஞ்சம் போட்டு வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கணும். இப்போ இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நான் அரைக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஒரு கட்டு அரைக்கீரையை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே உள்ள வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் சேர்ந்து உள்ளே இருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கீரையிலையும் தண்ணி இருக்கும். இதில் உள்ள 1/4 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இது வெந்துட்டுருக்க டயத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஆட் பண்ண தண்ணி இது எல்லாமே சேர்த்து நல்லா வெந்திருக்கும். இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம தண்டு இருக்குது பார்த்திங்களா, தண்டு பகுதியை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். சாஃப்டாக இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது நமக்கு கீரை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் இது 3ஐயும் அரைச்சி வச்சதை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இது 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது 2லேருந்து 3 நிமிஷம் ரெடி ஆனதுக்கப்புறமா பாருங்கள், நமக்கு கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.